பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில தேர்தல் ஆணையம் சொல்லியிருப்பது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அதிகாரி அந்த லவ் குஷ் யாதவ் பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய அரசியல் கட்சியினுடைய ஒரு அந்த விங்கனுடைய அண்டர் செக்ரட்டரி அவர் தெளிவாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். என்ன கடிதம் எழுதியிருக்காருன்னா, ஓராண்டுகள் அந்த அதாவது அவரும் மணிஷ்குமார் சிம்பல் கொடுக்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க. லவ் குஷ் யாதவ் என்ன சொல்லிருக்காருன்னா, ஓராண்டுகள் அதாவது நீடித்து கேட்கப்பட்டிருக்கிற அந்த கடிதத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஏற்றுக்கொண்டு நாங்கள் எந்த இதுன்னு சொல்ல, அக்செப்டட் நாங்கள் எங்கேயுமே சொல்லல, பதிவு செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தான் சின்னம், பாட்டாளி மக்கள் கட்சி தான் தலைவருக்கு தான் சின்னம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. வாங்க, பாட்டாளி மக்கள் தலைவர் யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயா அவர் தான் மாமலை சின்னம், அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏப்ரல் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக 30/5/2022 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதுதான் அன்றைக்கு நடந்த பொது நிர்வாக குழு ஐயாவை தேர்ந்தெடுத்தது. அதற்கு அடுத்ததாக 30ஆம் நடந்த செயற்குழுவாகட்டும், அதற்கு அடுத்தது பட்டானூரில் நடந்த பொதுக்குழுவாகட்டும் அதை அங்கீகரித்திருக்கிறது. ஆக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே. பொதுச் செயலாளர் நம்ம முரளி சங்கர், பொருளாளர் மன்சூர், இதுதான் பாட்டாளி மொழி பொதுக்குழு தேர்ந்தெடுக்கும். அப்படி என்பது அந்த கட்சி எங்களுடைய கட்சியினுடைய சின்ன மாம்பழம், இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னொன்னு, ஒரு தவறான செய்தியை தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்திருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் பாட்டாளி மொழி போட்டியிட போகுது, எங்களுக்கு சின்னம் கொடுங்கன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரியை தவிர வேறு எங்கும் கிளைகள் இல்லை, வேறு எங்கும் ஒரே ஒரு உறுப்பினர் கூட இல்லை, ஒரு சிங்கிள் உறுப்பினர் கூட இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி பீகாரில் நாங்கள் போட்டியிட முடியும்? பீகாரில் இவர் தான் இங்கிலீஷ் தெரியும், உங்களை முதலமைச்சர் ஐஎஸ் அறிவிக்க சொல்லமா? இப்ப எப்படின்னா, நானும் பல பேர் கேட்கிறேன், பீகாரில் நாங்கள் போட்டி இல்லை. அப்படி இருக்கும்போது தவறான செய்தியை கொடுத்து அந்த கடிதம் பெறப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு சொல்றோம், எங்களுடைய கட்சி துவங்கிய காலம் தொட்டு 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு வன்னிய தேனாம்பேட்டை தான் பாட்டாளி மொழி அலுவலகம். கட்சி துவங்கின காலம் வன்னிய சங்க காலத்திலிருந்து அதுதான் எங்களுக்கு பதிவு அலுவலகம். அந்த அலுவலகத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தெரியாமல் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. இது தவறு என்பதையும் நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் தெரியாமல் மாற்றப்பட்டிருக்கிறது. இது தவறு என்பதை தேர்தல் ஆணையத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எங்களுடைய வழக்கறிஞர், நம்முடைய முன்னாள் நீதியரசர் அன்புக்குரிய அண்ணன் அருள் அவர்கள் அங்கே மிக தெளிவாக தன்னுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தலைவர் பதவி என்பது அவருக்கு நாங்கள் பாட்டாளி மக்கள் பொதுக்குழுவை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிறார். அதற்கும் ஒரு வாரத்துக்கு முன்தேதியிட்டு அவங்க அந்த கூட்டத்தை நடத்துறாங்க அவசரமா. ஆக அந்த கூட்டம் செல்லாது. அதனால அவர் தலைவர் இல்லை, செயல் தலைவராக இருந்தார். செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அன்புமணி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அங்கே தெரிவித்திருக்கிறோம். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நல்ல, அதாவது நாங்கள் கேட்டது என்னன்னா, தேர்தல் ஆணையத்தில் நீதி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். நீதி கொடுங்க, நியாயத்தின் பக்கம் இல்லைங்க, எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அவர்கள் நீதியை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம்.